ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ்ல எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 3 நாளா வீடியோ போடல. என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப கோல்டா இருக்கு, ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டு அதிகமாயிட்டு 2 3 நாளா ஃபீவர் வேற, உடம்பு முடியல. அதனால தான் வந்து நான் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட எனக்கு கிளியரா சரியாகல. இன்னும் இருக்கு, சளி இருக்கு, இன்னும் லைட்டா ஃபீவரும் இருக்கு. இருந்தாலும் 2 3 நாள் மேல ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வர்ஷாப் பத்தி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒண்ணு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஐயா, ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஐயா, ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. மன இறுக்கமும் உருக்கமும் நெடிய சாந்தம் உள்ளவரே. மன இறுக்கமும் உருக்கமும் நெடிய சாந்தம் உள்ளவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஐயா, ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. எப்பேற்பட்ட பாவியும் மன்னிக்கும் தேவனிவர், பாராமலே பாவிகளை நேசிக்கும் தேவனிவர். வானிலும் பூமியிலும் மேலான நாமமுள்ளோர், வானிலும் பூமியிலும் மேலான நாமமுள்ளோர், பூமியில் ரத்தம் சிந்தி மனக்கோலத்தை மீட்டவரே. பூமியில் ரத்தம் சிந்தி மனக்கோலத்தை மீட்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்ல ஐயா, ஏசையா, பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே. ஆமென். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு பிடிக்கும்னு சாரி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. சரிங்களா? சோ பாவிகளுக்காக நம்மளுடைய ஆண்டவர் வந்திருக்காரு. சோ நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்காரு. சரிங்களா? சோ அப்பேற்பட்ட தேவனை வந்து நம்ம எப்பவுமே துதிக்கணும். அந்த ஒரு என்ன சொல்றது, நன்றியை மறக்காம நம்ம எப்பவுமே ஆண்டவருக்குள்ள இருக்கணும். அவரை விசுவாசிக்கணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்களா நம்ம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால வந்து பணம், காசு இந்த மாதிரி எல்லாம் நம்மளால கொடுத்தாலும் அது ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவர் கேட்கல. சோ நம்மளால முடிஞ்சது, அவர் எதிர்பார்க்கறது, அவர் எப்பவுமே துதிக்கணும். அவருடைய பிள்ளைகளா நம்ம வாழணும். அதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. சரிங்களா? சோ இப்ப வாங்க. வர்ஷா பத்தி வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்க, அந்த ஞானஸ்தானம் நேம்க்கு என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துச்சு எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க நல்லா படிச்சாங்க, எல்லாமே வந்து படிச்சாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜும் ஆயிடுச்சு. சோ குழந்தைங்களும் இருக்காங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலில என்ன நடந்துச்சு, மேரேஜ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் ஒண்ணா இருக்காங்களா, ஒண்ணா ஆயிட்டாங்களா, அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் இருக்காங்கன்றத வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, நான் சர்ச்சுக்கு போனப்போ ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கு வந்து அந்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்றேன். வர்ஷாவ பத்தி நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? என்னன்னா என்னன்னா அந்த சிஸ்டர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க இப்போ இந்த சர்ச்சுக்கு எப்பத்துல இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி இங்கதான் ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி வேற எதனா சர்ச்சுக்கு போனீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க போற சர்ச்சுக்கு. சரிங்களா? அதனால அவங்க என்ன புதுசா பாக்குறதுனால கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாங்க, நான் இதுக்கு முன்னாடி வேற சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ நாங்க இந்த சர்ச்சுக்கு தான் வந்துட்டு இருக்கோம், இங்கதான் கண்டினியூவா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க முதல்ல ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன அந்த சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றீங்களே, என்னாச்சு, ஏன் அந்த சர்ச்சுக்கு போல, ஏன் இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் அதுக்கு அவங்க கிட்ட பதில் சொல்லிட்டேன். இருந்தாலும் அதை நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா, கேள்வி இருக்கும் இல்லையா, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா,
நிறைய சர்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசப்பாவை பத்தி கண்டிப்பா சொல்லுவாங்க. அவர் எப்பேற்பட்டவரு, என்னென்ன அற்புதம் செஞ்சிருக்காரு, நம்மள எப்படி பாதுகாக்கிறாரு, எல்லாமே அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. எல்லா சபையிலயும் ஏ டு Z ஏசப்பாவை பத்தி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் அவரை பத்தி கேட்போம். ஆனா சில சபையில மட்டும்தான் நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அந்த மாதிரி சபைக்கு தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சபையிலும் ஏசப்பா பத்தி சொல்லுவாங்க. ஆனா அவரை அவரை பத்தி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போறாது. சரிங்களா? சோ ஏதோ வளர்றேன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாதான் சொல்றேன். நம்ம எப்படின்னா, நம்ம எப்பேற்பட்டவங்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் உலகத்துல, நம்மளுக்கும் ஏசப்பாவுக்கும் எந்த அளவுக்கு கனெக்டிங் இருக்கு, சோ அவரை உண்மையா நேசிக்கிறோமா, அவருக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, உண்மையிலேயே நம்ம கிறிஸ்தவங்க தானா, சோ எந்த அளவுக்கு நம்ம ஏசப்பாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், நம்ம செய்யற பாவத்துல இருந்து நம்ம விடுதலை ஆயிட்டோமா, எப்படி நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த சபைக்கு நான் போனேன். சரிங்களா? அங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கும் தோணுதா? அந்த மாதிரி தோணி இருக்கா? உங்களுக்கும் அந்த மாதிரி வந்து நடந்திருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அந்த சிஸ்டர் கிட்ட நான் இப்படிதான் சொன்னேன். நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சிஸ்டர் நம்ம அங்க மாறி போறோம். சரிங்களா? ஏசப்பாவை பத்தி எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க. அவரை பத்தி மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது. நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும். சோ நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ளன்னு தெரிஞ்சுட்டு நம்மள நாம திருத்திக்கிறதுக்காக தான் நாங்க அந்த சபைக்கு வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களை நாங்க திருத்திக்கிட்டோம் அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பாவை பத்தி நம்ம எல்லா இடத்துலயுமே போன்ல கூட பாக்குறோம், நம்ம சர்ச்லயும் நம்ம கேக்குறோம். ஆனா கேட்டுட்டு எத்தனை பேர் நம்ம வந்து ஒப்பு கொடுக்கறோம்? எத்தனை பேர் நம்ம அந்த பாவத்தை விட்டு விலகுறோம்? எத்தனை பேர் நம்ம அவருக்கும் அவருடைய அவருடைய பாதத்துக்கிட்ட நம்ம போறோம் சொல்லுங்க? சர்ச்சுக்கு போவாங்க, சண்டே ஆனா சர்ச்சுக்கு போவாங்க, வீட்டுக்கு வந்தானா அதோட அந்த வேலையை அங்கேயே விட்டுட்டு இந்த வேலை கண்டினியூ பண்ணிப்பாங்க. சோ உலக பிரகாரமான வாழ்க்கையை மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மள நாம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவருக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கணும். அவருக்குள்ள நம்ம அவருக்கிட்ட நம்ம முழுமையா நம்மள ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஏதாச்சும் பாவம் செஞ்சாலும் அதுல இருந்து நம்ம விட்டு விலகணும். விலக முடியலனாலும் எப்படி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சபைக்கு நாங்க போனோம். நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஏசப்பா கிட்ட நான் என்ன செய்யறேன், நான் எந்த அளவுக்கு ஏசப்பாவுக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு கனெக்ஷன் இருக்கு, நான் என்னென்ன பாவம் செஞ்சேன், அவருக்கு விரோதமான காரியங்களை எது செஞ்சேன், இப்ப நான் அதை செய்யறேனா, இனிமே நம்ம செய்யக்கூடாது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நான் வேற சபைக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா சபையிலும் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே முடியாது. சரிங்களா? நீங்களும் வந்து ஆண்டவரே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு சபையை கொடுத்திருப்பாரு. சோ சரிங்களா? இவங்களுக்கு இந்த சபை, இவங்களுக்கு இந்த சபை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. அவருடைய அழைப்பு இல்லாம நம்மளால எந்த சபைக்குமே போக முடியாது. அவருடைய அழைப்பு இல்லாம நம்ம ரட்சிப்புக்குள்ளேயே வர முடியாது. அந்த மாதிரி சோ எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் ஒரு சபையை காமிச்சாரு ஏசப்பா. நான் நிறைய சபைக்கு போயிருக்கேன், நிறைய சர்ச்சுக்கு போயிருக்கேன். அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு சமாதானம், அங்கெல்லாம் கிடைக்காத ஒரு நிம்மதி, அங்கெல்லாம் என்னை பத்தி தெரிஞ்சுக்காத இருந்த நான் அந்த இப்போ போயிட்டு இருக்கிற சபையில தான் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நான் மாத்திக்கிட்டேன். எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கணும்ன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னால எவ்வளவு தூரம் அவருக்குள்ள நான் போக முடியுமோ நான் போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? உங்களுக்கும் நான் சொல்றேன். நீங்களும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஏசப்பாவுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு கனெக்டிங் இருக்கு. இன்கேஸ் கனெக்டிங் இல்லைன்னாலும் உங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவருக்குள்ள போங்க. ஏன் சொல்றேன்னா அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கு. ஏசப்பா சீக்கிரமா வரப்போறாரு. சரிங்களா? அவர் சீக்கிரமா வரும்போது நம்ம அவர் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரோ நம்மளையும் நம்ம பரிசுத்தமா மாத்திக்கிட்டு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சரிங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்மள மாத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏசப்பா எப்பவுமே பரிசுத்தரா தான் இருக்கிறாரு. நம்ம பரிசுத்தமா இருக்கோமா? நம்மள பரிசுத்தமா நம்மளால அவர் வரும்போது ஒப்பு கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி நம்மள தெரிஞ்சுக்கிட்டு நம்மள மாத்திக்கிட்டு நம்மளும் அவருக்காக பரிசுத்தமா அவருடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஆயத்தமா இருப்போமா ஏசப்பாவுடைய வருகைக்கு? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து ரொம்ப நல்லவ, எந்த தப்பும் பண்ணாதவா அப்படி எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நானும் வந்து சில நேரம் கோவப்படுவேன், சில நேரம் திட்டுவேன், ஏதாச்சும் பேசுவேன். அப்படியே பேசினாலும் முன்னாடி எல்லாம் நான் நிறைய பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு தப்பா சொல்லிட்டாங்கன்னா எனக்கு தாங்கவே முடியாது. என்ன பண்ணுவேன்னா அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவேன். நியாயமா இருந்துச்சுன்னா நான் அமைதி ஆயிடுவேன். தப்புன்னு தோணுச்சுன்னா நான் கேட்டுருவேன். ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்ல அம்மாவா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி, இது தப்புன்னா தப்புன்னு கேட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனா அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் நார்மலா அது நான் பாட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பா, அதாவது அவங்க மேலேயே தப்பு இருந்தாலும் சரி, நான் எதனா தப்பா சொல்லிட்டாலோ இல்ல அவங்களை எதனா திட்டாலோ எதனா பேசிட்டாலோ எனக்குள்ள ஒரு பயம் வந்துரும். ஐயோ நம்ம தப்பா பேசிட்டோமே, நம்ம தப்பா நடந்துகிட்டோமே, அவங்கள இந்த மாதிரி பேசிட்டோமே, பதிலுக்கு பதில் பேசிட்டோமே, இவங்கள இப்படி கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு பயம் வரும். ஐயோ ஏசப்பா என்ன சொல்லுவாரு, ஏசப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பேசிட்டேன், இனிமே நான் பேசக்கூடாது அப்படின்ற பயம் வரும். முன்னாடி எல்லாம் வராத பயம் ஏசப்பா எனக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த பயம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப புரியுதுங்களா நான் எப்படி எந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ சில சபைங்க நம்மள எந்த அளவுக்கு வந்து மாத்துதுன்னு தெரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்படி கனெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம மாத்திக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அப்பதான் நம்ம ஏசப்பாவுக்கு வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்க முடியும். நான் ஆயத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன். சோ நீங்களும் ஆயத்தமா இருங்க. ஏசப்பா வரப்போறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.